ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. வெற்றி வாகை சூடி வந்திருக்காரு கோச் பீடாக். வியூவர்ஸ் பீடாக் எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க, ஒரு ஓ போடுங்க. அனலிஸ்ட் பீடாக் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கோச்சா சாதிச்சுட்டு வந்துட்டார் பீடாக். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நிக்கிறார் பீடாக். ஆனா வியூவர்ஸ், அது வந்து ஒரு ஈஸியான, நமக்கு பாக்குறதுக்கு டிவில ஈஸியா இருக்கும் எல்லாமே. பட் அவர் பட்ட கஷ்டம், அவர் தாண்டி வந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து ரியலி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேட்டிங். மிக மிக ஒரு சிரமமான ஒரு சுச்சுவேஷன் சந்திச்சு சவால், பர்சனலாகவும் அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லை அதையும் அவர் சமாளிச்சு, அதுக்கப்புறம் இந்த கேமு அதுலேயும் சில இன்டர்னல் சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் மீறி ஜெயிச்சிருக்கீங்க பீடா. அதுதான் வந்து ஒரு வீரனுக்கு அழகு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். பர்சனலாக எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பீடா, நீங்கள் ஜெயிச்சதுல. நம்ம விக்ட்ரி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு உங்களோட விக்ட்ரி. இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. நாங்களும் ரொம்ப ஹாப்பி பீடா. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் உங்ககிட்ட தான் நான் கேட்பேன். நீங்க ஒரு டாக்டர் வேற, அது நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. நீங்க ஐஏஎஸ்ன்றது இப்ப எல்லாருக்கும் தெரியும். நீங்க அதை பார்த்துட்டு நிறைய டாக்டர்ஸ் யூஎஸ் அவங்களுக்குலாம் நீங்க ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சிங்க. திருப்பி அவங்களுக்கு வந்துட்டு அந்த கீமோ அந்த இது அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வர முடியல, கண்டினியூஸா அங்கே இருக்க முடியல. இங்கேருந்தே மீட்டிங்ஸ் அது இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் தான் ஃப்ளைட்டு. ஸோ அந்த கடைசி ஃபைனல்ஸ் போது அங்கே போயிட்டு வந்துட்டு அது என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி என் ஒய்ஃபோட ஹெல்த் உங்களை தவிர எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் வாட் ஷீஸ் கோயிங் த்ரூன்னு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கண்டினியூஸா அங்கே இருக்கவும் முடியல. உங்களுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துனே வந்து நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் அது இது அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி சேலஞ்சிங் ஆக்சுவலி. அது ஒண்ணு என்னன்னா, அதான் சொன்னேன் நான் உங்ககிட்ட, சார் எப்படி சார் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து உட்காந்து இது பண்ண முடியும்னு நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து இப்ப அந்த டீம்ல தலையெடுத்தீங்க, அந்த டீம் ஜெயிச்சிரும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, நீங்க எங்க இருந்தாலும் சரி உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்க பேசதான் நான் கேட்டேன். கடைசியில வந்து இந்த கப்பு வந்து நான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு, ஜெயிச்சா வந்து இட் ஷுட் பி டெடிகேட்டட் டு யூ அப்படின்னு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வேர் யூ ஃபீல் யூ கேனாட் பி வித் தம் ஆல் த டைம். அங்கேயும் இருக்க முடியல என்னால. ஏன்னா இங்க சுச்சுவேஷன் இப்படி இருக்கு. அங்கேயும் இங்கேயும் தாண்டி நேற்று தான் ஜெயிச்சோம். நேற்று ஜெயிச்சு ஒரு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஃபிளைட் எடுத்துட்டு திருப்பியும் பெங்களூருக்கு வந்துட்டு பெங்களூர்ல தான் பேசிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நிறைய பேர் வியூவர்ஸ் கேட்கறாங்க ஏன் இந்த மாதிரி வீடியோ வரமாட்டேங்குதுன்னு. ஸோ அவங்களையும் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் தெம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த சப்போர்ட். நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு ரொம்ப இதுவா வந்துட்டு ஜெயிச்சதுக்கும் ஒரு பக்கம், ஒய்ஃபோட ஹெல்த்தை பத்தி இன்னொருத்தவங்க இந்த மாதிரி நிறைய ஒரு விஷஸ் இது பண்றாங்க. ஐம் ஃபீலிங் வெரி வெரி எமோஷனல் ஃபார் இட். அண்ட் டாப் ஆஃப் இட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்தியா 4-1 ஜெயிச்சிருச்சு. ஃபோர்த் T20 அன்பார்ச்சுனேட்ல இந்த மாதிரி இந்த டென்ஷன்ல நம்ம அனலைஸ் பண்ண முடியல. இப்ப நீங்க கேள்வி கேளுங்க, இந்த ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் T20 எப்படி ஜெயிச்சு எப்படி போறதுக்கு கொண்டு முன்னாடி வரணும். இதை சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் ஓகே. 3 நாள்ல 3 மேட்ச், இது வந்து இதெல்லாம் பேசணும் பீடா. அப்புறம் ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு போவோம். இதெல்லாம் கேட்குறாங்க வியூவர்ஸ். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அந்த டீம், நீங்க கோச் பண்ண அந்த டீம் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ரீவியஸ் இயர்ஸ் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க குவாலிஃபை ஆகி இப்போ ஃபைனலுக்குலாம் போல, பாட்டம் ஆஃப் த டேபிள் ஃபினிஷ் பண்ண ஒரு டீமை எடுத்து ஃபைனல் கொண்டு போயிருக்கீங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, அந்த ஷெட்யூலிங் பார்த்தீங்கன்னா 3 நாள்ல 3 மேட்ச். நீங்க எவ்வளவு புலம்புனீங்கன்னு எனக்கு தெரியும். எலிமினேட்டர், அடுத்த நாள் குவாலிஃபையர் 2, அடுத்த நாள் ஃபைனல். எவ்வளோ இன்ஜுரிஸ், அந்த கிரீஷ் அந்த பவுலருக்கு இன்ஜுரி, ஸ்ரீகர் பரத் இன்ஜுரியோட தான் ஆடினாரு. எல்லாருக்கும் இந்த அஸ்வின் ஹெப்பர் முன்னா நாள் ஒரே வாந்தின்னு நீங்க சொல்லிட்டு தான் இருந்தீங்க. அது டீஹைட்ரேட் ஆகி பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கு அப்புறமா ஒரு அந்த அடி அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க அந்த அளவுக்கு செட் பண்றீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்து இப்போ பின் பாயிண்ட் ப்ரெசிஷன் எல்லாமே அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. பவர் பிளேல 3 விக்கெட்டுன்னு போட்டு தூக்குறீங்க. 200 அடிக்கணும்னு ஒரு பிளான் போடுறீங்க. பக்காவா முடிச்சிட்டீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. அதான் சார் யோசிச்சு பாருங்க, இன்ஃபர்மேஷன் வந்து இங்கேருந்து போகுது, மொபைல் மூலமா அங்க போகுது. அங்க ஒரு மேனேஜர் மட்டும்தான் மொபைல் வச்சுக்க முடியும். அவர்கிட்ட சொல்லிடுவேன் இந்த ஓவர் இங்க போடணும் அப்படின்னு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, சமயம் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துன்னு இந்த மொபைல்ல வந்து ஃபேன் கோட்ல பார்த்துட்டு இருப்பேன். ஃபேன் கோட்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ண, ஓ இவன் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கான் இந்த பேட்ஸ்மேனு, ஸ்லாக் ஸ்வீப் படிக்க மாட்டான், ரவுண்ட் விக்கெட் வந்து போட சொல்லு. உடனே வந்து மெசேஜ் வந்து உள்ள போகும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 நாள் 3 மேட்ச் நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இங்க இருப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க. பிசியோ வந்து மெசேஜ் பண்ணுவாரு, சார் கிரீஷ் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சார். அதுக்கப்புறம் அந்த வர்ஷித் ரெட்டி வந்துட்டு 2 மேட்ச் ஆட முடியாது சார். இவனுக்கு வந்து காலில் நெகிழ் இருக்கு சார். இவங்களுக்கு ஆம்ஸ்ட்ரிங் டியர் இருக்கு சார். நீங்க ஒரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க, ஒரு பக்கம் டிராவல் பண்ணுவீங்க.
அதுக்கப்புறம் மேட்ச் எங்கேருந்து பார்ப்பீங்க? 3 நாள்ல 3 மேட்ச். நான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் இது பர்டிகுலர்லி வி கேன் நாட் பி வித் டீம் ஆல் த டைம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸ் சொல்லவே முடியல. கரெக்டா அங்க போய் ஃபைனல்ஸ் அன்னைக்கு தான் வந்து ஃபிளைட் எடுத்துன்னு அங்க போயிட்டு உங்களுக்கு அங்க போயிட்டு அந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ், திருப்பி இன்னைக்கு காலையில ஃபிளைட் எடுத்துன்னு ஏர்லி மார்னிங் பெங்களூருக்கு வந்து சேர்ந்து எல்லாமே வந்து கனவு மாதிரி இருக்கு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் திங்ஸ் வில் கெட் பெட்டர். வேர் தட் இஸ் அ ரீசன். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டக் அவுட்ல நீங்க என்ன பார்த்துருக்கவே மாட்டீங்க. பிகாஸ் ஐம் நாட் அட் ஆல் தேர். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இது நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் அதுக்கெல்லாம் நீங்க என்ன பார்த்துருப்பீங்க டிவியில. ஐ வாஸ் நாட் அட் ஆல் பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் திஸ் ஆல்சோ அனதர் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் அஃபெக்டிங். பட் அது எல்லாத்தையும் கடந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க. நீங்க நீங்க இது பண்றீங்க. கேம் அவேர்னஸ் தான் பசங்களுக்கு கம்மியா இருக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நான் அந்த ட்வீட் போட பாருங்க, அல்கோரிதம் அந்த மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணுவேன் மேனேஜருக்கு. 6 ஓவர்ல 45, 10 ஓவர்ல 74. கரெக்டா அதை பார்த்துட்டு இந்த சின்ன பசங்க ஆடினது நிறைய பெரிய லெவல்ல நான் சொன்னா கூட ஒரு சில கோச் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் கிரிக்கெட் ஆட முடியாதுங்க அப்படிம்பாங்க. இந்த பசங்க எப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் சரி, சார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து, 6 ஓவர்ல 44, 10 ஓவர்ல 78, 6 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் தான் போடணும் அப்படின்னு சார் சொல்றாரு. அப்படியே அதை வந்து அந்த அங்க இருக்கிற கோச்சஸ் வந்து உள்ள போயிட்டு பிளேயர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. நீங்க அப்படியே நீங்க மொபைல்ல இங்க ஃபேன் கோட்ல நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படியே அந்த போலர் போடுவாங்க. இதுதான் வந்து என்னோட பசிக்கு கிடைச்ச சாப்பாடு. ஏன்னா நிறைய பெரிய இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்லுவீங்க சஜஷன், அதை நிறைய பேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க எங்கேருந்தோ ஒரு இடத்துல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடா நீ மேட்ச் நடந்ததுக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஏப்பா நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கேன், மேட்ச்ல இருந்தா நான் எப்படி மெசேஜ் அனுப்ப முடியும்னு. இப்போ உங்களுக்கே நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன்ல, நீங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க, கடவுப்படாதீங்க ஜெயிச்சிருவீங்க. இல்ல சார் இப்ப இங்க விக்கெட் விடணும் டக் அவுட்ல இருந்தா நீங்க எப்படி மெசேஜ் அனுப்ப முடியும்? ஸோ நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை நான் எங்க இருக்கேன் அப்படின்னு. இது அந்த அந்த அளவுக்கு டீமோடயே இல்லாமலேயே இந்த மாதிரி ஜெயிச்சதுன்றது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பா பிராக். இதெல்லாம் தான் வந்து பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். இது நீங்க செரிஷ் பண்ணணும். மற்ற எல்லாமே வந்து எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ் ஃபார் யூ. வி வில் ஆல் ப்ரே ஃபார் யூ பிராக். இன்னும் வந்து நிறைய நிறைய நீங்க ஜெயிக்கிறதுக்கு இருக்கு, நிறைய நிறைய சாதிக்கிறதுக்கு இருக்கு. இது வந்து உங்க பசி நீங்க சொல்லிட்டீங்க. உங்க பசிக்கு இந்த ஒரு ஒரு முனியாண்டி விலாசோ இல்ல ஒரு ஆரிய பவனோ இல்ல ஒரு சரவண பவனோ எல்லாம் பத்தாது. இன்னும் எல்லாம் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இனிமே தான் வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஜஸ்ட் கோ ஆன் டு இந்தியா ஜிம்பாப்வே. 4வது மேட்ச் அதான் அந்த மேட்ச் செமடி அடிச்சிட்டாங்க. ஃபார் நோலா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 5வது மேட்ச் நீங்க 167 அடிச்சு 125 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதை பத்தி ஃபர்ஸ்ட் 4வது மேட்ச் சொல்லிருங்க, அப்புறம் 5வது மேட்ச் போலாம். நான் தான் சொல்றேன் சார், பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா வந்துட்டு இது பண்ணாங்க. இப்ப சிவம் துபேவை நீங்க சொன்னீங்க ஒரு ஆல்ரவுண்டரா எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா விடை கிடைக்குமா? ஜிம்பாபேயோட ஆப்பனண்ட் அதுல யோசிக்காதீங்க. அவர் வந்து இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் 4 ஓவர் 26 ரன் ரொம்ப நல்லா போட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் ஸ்டெப்பிங் அப். இது வந்து தீர்வு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வாஷிங்டன் சுந்தரை எடுத்துட்டு வராங்க. 4th மேட்ச் பாருங்க, சொன்ன மாதிரி 152 டார்கெட் நோலாஸ்ல அடிச்சாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 93, சுப்மான் கில் ஒரு கிளாஸி 58, அபிஷேக் சர்மா பேட்டிங் ஆள்ல. இப்போ ஒன்னேயோட தான் திருப்பி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அபிஷேக் சர்மா வந்து நீங்க நம்பர் 3ல இறக்குறதுன்றது, நீங்க வந்து அது ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் விழுந்தாலுடைய அபிஷேக் சர்மா இஸ் நாட் அ பிளேயர் who can come down at a stage where the field is spread. இன்னைக்கும் பாருங்க அவர் என்ன பண்ணாங்க. இப்ப ஜெய்ஸ்வால் 12, இல்லு 13, அபிஷேக் சர்மா 1 டவுன் வந்தாரு. இப்ப 4வது பால்லயே விக்கெட் விழுந்துருச்சு. இருந்தாலும் பாருங்க ஸ்கோர் 14 of 11. ஒரு சிலருக்குலாம் எப்படின்னா இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னா அங்கதான் இது பண்ணும். உத்தராஜ் கேக்கோட இன்னைக்கு மேட்ச்ல டிராப்பே பண்ணிட்டாங்க. டிராப்பா ரெஸ்டா எனக்கு தெரியல, பட் இட் டிடன்ட் ஃபைண்ட் அ பிளேஸ். ரெஸ்ட்னா அப்படிதான். இல்ல சார், நான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இப்ப என்ன சொல்லுவாங்க, அபிஷேக் சர்மா ஒரு 100 அடிச்சாரு கரெக்டா. அதுக்கப்புறம் 2 மேட்சும் வந்து நம்பர் 3 ஆடி பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மேட்ச் பேட்டிங். சன்ரைசர்ஸ் இப்படிதான் பண்ணி டிராப் பண்ணாங்க போன வருஷம். இப்ப உங்களுக்கு என்ன ஆகும், அந்த மாதிரி இருக்கிறவரை அவருக்கு இப்ப நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து அவங்களோட வியூஸை ஷேர் பண்ணுவாங்க. என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, ஒரு பிளேயர்னா யூ ஷுட் பி அடாப்டபிள், யூ ஷுட் பிளே இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் யூ கேன் கெட் ஒன்லி த மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஃப் பீப்புள் when they give the role where they are used to, where they are confident at. இன்னைக்கு சஞ்சீவ் சாம்சன் வந்து நம்பர் 4 ஒரு பியூட்டிஃபுல் 58 or 45. நம்பர் 4னா அவர் எப்ப போயிருக்காரு பாருங்க. 3.5ல
அபிஷேக் சர்மா அவுட். தட் இஸ் ஐடியா ஃபார் சஞ்சு சாம்சன் டு டேக் சைம் அண்ட் பில்ட் அன் இன்னிங்ஸ். ரொம்பவே நல்லா ஆடினார், சாதாரணமா ஆடலன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ரியான் பராகும் ஒரு யூஸ்ஃபுல் 22, தூபே ஒரு 12 பால்ல 26, அண்ட் தென் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, do you really get what you wanted out of Ruturaj Gaikwad and Abhishek Sharma in this series? You got answers moving forward. What is the role in T20 cricket when it comes to batting in India? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. வியூவர்ஸ் வந்து அவங்களோட இதை வந்து கமெண்ட்ல போட்டோம். இல்ல இவங்க பேட்டிங் அவுட் ஆஃப் பிளேஸ் 2 பேரும் பண்ண விட்டாங்க. அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணே ஒன்று நல்லது என்னன்னா, அபிஷேக் சர்மா ஃபுல்லா சலிக்க பவுலிங் கொடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு அவர் கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி தெரியுது. கடைசி 2 மேட்சா விக்கெட்லாம் எடுக்கிறாரு, 4 ஓவர் 3 ஓவர்லாம் அந்த மாதிரி போடுறாரு. ஸோ அது மட்டும் தான் பாசிட்டிவ். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உழப்பிட்டாங்க அப்படின்னு நான் ஒன் வேர்ட்ல சொல்லுவேன். இப்ப நான் தான் சொல்றேனே, இப்ப சீரீஸ் ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த உடனே 115 சேஸ் பண்ணணும். நம்ம 2 பேரும் சொன்னோம் 4-1 ஆயிடும். இப்ப நீங்க ஜிம்பாப்வே போயிட்டு வந்ததுக்கான கெயின் 4-1னா, இல்ல இவ்வளவு பிளேயர்ஸ நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த பிளேயர்ஸுக்கு இங்க இருந்து ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கெயினா? நீங்க சொல்லவும் முடியாது. ஏன்னா சுப்மான் கில் வந்து அவர் கன்வென்ஷனல் ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன். பீப்புள் நோ தட் ஹவு ஹி பிளேஸ் அண்ட் ஹி பிளேட் த வே ஹி வாண்டட். ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப நல்லா ஆடினார் போன மேட்ச், அதுல எதுவும் சந்தேகமே கிடையாது. 100 அடிச்ச அபிஷேக் சர்மாவை நீங்க டிமோட் பண்ணி நம்பர் 3ல, இப்ப என்ன சொல்லுவாங்க ஃபீட்பேக்ஸ் செலக்டர்ஸ் இதெல்லாம் முடிச்ச உடனே, அபிஷேக் சர்மா நம்பர் 3ல ஆட முடியாது, அவர் ஃபிளாப்னுவாங்க. ஓகே, ருத்ராஜ் கேக்வாட் அது சொன்னா பரவாயில்ல, 4 மேட்ச்ல 1 மேட்ச் தான் அடிச்சிருக்காரு, 5 மேட்ச்ல அவர் வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா அது நான் என்ன சொல்றேன்னா, எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்கிறேன். when you are not using the resource of a player where he is good. அந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஓபன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிட்டாரு அந்த லோ ஸ்கோரிங் கேம்ல. 2வது மேட்ச் ஒரு 46 பால் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. தென் யூ ஆர் டிமோட்டிங் ஹிம் டு நம்பர் 3. இந்த ரெஸ்ட் 3 மேட்சஸ் ஒரு மேட்ச் ஒரு பேட்டிங் கிடைக்கல, 2 மேட்சும் 10, 14 இந்த மாதிரி அவுட் ஆயிட்டாரு. How can you judge a batsman on that? And what kind of report card are you going to give for Abhishek Sharma? What kind of report card are you going to give to Ruturaj Gaikwad? And what did you gain out of it? யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், கில்லும் ஓப்பனிங். நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன பண்ணிருக்கணும், they should have made someone like Sanju Samson captain. ஓகே, இப்ப கில்லு கேப்டனுங்கும் போது கில்லு நீங்க ரொட்டேஷன் பாலிசியில ரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும், someone like Sanju Samson should have been the captain. இந்த 4 பிளேயரையும் 5 மேட்ச்ல you should have made sure 3 matches minimum these 4 players are opening the batting to see who is better. இப்போ உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கல. ஜெய்ஸ்வால் ஒரு மேட்ச் அடிச்சாரு, அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் அடிச்சாரு, கெய்க்வாட் ஒரு மேட்ச் அடிச்சாரு, கில்லு ஒரு மேட்ச் அடிச்சாரு. இதுல இருந்து உங்களோட டேக்அவே என்ன? 0. எந்த டேக்அவே கிடையாது. நீங்க போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க, முகேஷ் குமார் காட்ட 4 விக்கெட். இப்ப அவர் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்குன்னு அவரை பாக்குறாங்க. அவர் பெருசா அவர் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. துஷார் தேஷ்பாண்டே 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ், பட் ஒன் கேனாட் பி ரைட்டிங் ஆஃப் பிகாஸ் ஆஃப் தட். இப்ப ரவி பிஷ்னாய் எல்லாம் சொல்றேன் நான் உங்களுக்கு, அவர் இன்னமும் நல்லா போட்டு விக்கெட் எடுக்காமலே இருக்க போயிட்டு இருக்காரு. ஐபிஎல்ல தான் அப்படி ஆச்சுன்னு பார்த்தேன். இப்ப எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப சஹலே வந்துட்டு சகலோட ஃபியூச்சரே என்ன இருக்குன்னு தெரியும் போது ரவி பிஷ்னாய் எங்க போய் சேர்க்க போறாங்க எனக்கு தெரியாது. வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கும் நல்ல போலிங் போட்டாரு, 5 மேட்ச்ல 8 விக்கெட் சுந்தர், அதுதான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ். இப்போ உங்களுக்கு இதுவும் பாருங்க, அபிஷேக் சர்மா 3 ஓவர்ல 20 ரன் ஒரு விக்கெட், தூபே 4 ஓவர்ல 25 ரன் 2 விக்கெட். எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்ப ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு பேக்கப்பா தூபேவை எடுக்க முடியுமா? இப்ப நிதிஷ் ரெட்டி போய் அவர் டெஸ்ட் பண்ணியிருந்தா ஐடியலா அவர் என்னன்னு பார்த்துருக்கலாம். பாவம், அவருக்கு கிராயின் இன்ஜுரி வந்துச்சு, அவரால் டேக் பார்ட். இப்ப தூபேவை இப்ப என்ன பண்ணணும்? இப்ப அதுக்கப்புறம் வர்ற பைலேட்டரல் சீரிஸ்லாம் தைரியமா அவர் போலிங் கொடுத்து பேட்டிங், எவ்ரி ஒன் நோஸ் வாட் ஹி கேன் ஆஃபர், whether it's the best of his ability, whether he's going to win games or not, everyone has an opinion now. அவரால் 2 ஓவர் போட முடியுமா? அந்த கொஸ்டினுக்கு எப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்? நாளைக்கு ஒரு ஸ்ரீலங்காவோட இல்லைன்னா ஒரு நியூசிலாண்டோட ஒரு 2 ஓவர் கொடுத்து இந்த கிரன்ச் சிச்சுவேஷன்ல அவரால் கேன் எக்ஸ்ட்ரா 2 ஓவர்ஸ். அதுக்கு பதில் அபிஷேக் சர்மாவால 1 ஓவர் போட முடியுமா? இப்ப அபிஷேக் சர்மாவால 1 ஓவர் போட முடியுமான்னா, ஐ எம் சாரி டு சே தட் த ஆன்சர் இஸ் எஸ். he should be the number 1 pick as a opening batsman for me. So இப்ப நீங்க அவரையே நம்பர் 3க்கு டிமோட் பண்ணீங்கன்னா, வாட் இஸ் த வே மூவிங் ஃபார்வர்ட் எனக்கு புரியல. இப்ப நீ 4 out of 1 ஜிம்பாப்வேயோட ஜெயிச்சு இல்ல கேப்டன் ஆக்குனதான் பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல சார், நான் அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க இந்த சீரீஸ் வந்து 4-1,
அப்படின்னு தம்பட்டை அடிச்சுட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது பெருமையா உங்களுக்கு? இல்ல தலையை அப்படியே ஸ்கிராச் பண்ணின்னு என்னப்பா யாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர், நான் நாயகன் கமல் வர்ற மாதிரி தெரியலையாப்பா அப்படின்னு வர கமல், அந்த மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா? அந்த மாதிரி தான் நீங்க சொல்ல போறீங்க. ஏன்னா எந்த பேட்ஸ்மேனுக்கும் உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் கில் டிடன்ட் ஹேவ் a fair run அப்படிங்கும் போது கில்லு வந்து செர்டன்டியா பிளேயிங் இப்ப கில்லு லெவன்ல இந்தியா? கேப்டனா இல்லாம கெய்க்வாட் கேப்டனா இருந்தா நீ கில்லு வெளியே உட்காந்துருப்பாரு. அதை தான் சார் சொல்றேன். இப்ப கில்லு செர்டன்டியா உங்களுக்கு பிளேயிங் லெவன்ல தெரியாது. அப்படிங்கும்போது தட் இஸ் ஆல்சோ நாட் அன் என்கரேஜிங் சைன் யூ ஆர் கமிங் அப் வித். இந்த டூரை 5 T20 ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் கெட்டிங் த ரிசல்ட் விச் இஸ் வெல் எக்ஸ்பெக்டட் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் தி சீரீஸ். இந்த டீம் எல்லாம் நீங்க 4-1 ஜெயிக்கலன்னா ஈவன் தோ பிளேயிங் த செகண்ட் ஸ்ட்ரிங் டீம், இட் இஸ் a dangerous sign for you which India didn't do. They won, that is fine. பட் இங்க என்ன நீங்க எடுத்துட்டு போறீங்க இந்த சீரீஸ் முடிஞ்சு? என்னை பொறுத்த வரைக்கும் 0. ஓகே. ஸோ தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம எல்லாருமே. இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீடா, அஸ்வின் ஹெப்பார் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஏபிஎல்ல பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தார் கன்சிஸ்டண்ட்டாக. நான் ஒரு தடவை பேசியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு தடவை உடம்பு சரியாதப்ப ஐ ஸ்போக் டீம் ஆல்சோ. சொல்லுங்க பீடா, அஸ்வின் ஹெப்பார் பற்றி சொல்லுங்க. சொல்லிட்டு அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிடுங்க. சொல்லுவாரு சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு. இல்லப்பா நைட்டு 11 மணிக்கு ஒய்ஃபை வந்து பார்க்கறதுக்கு டாக்டர் வருவாங்க, அதுக்கப்புறம் தூங்கும், நாளைக்கு நான் ஜெயிச்சு கொடுக்குறேன் சார் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவார். 1000% நான் கொடுப்பேன் சார் டீமுக்கு. இல்லப்பா நான் பார்த்தேன் இதுல டிவியில வாந்தி எடுத்தியப்ப, அதெல்லாம் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? என்னை வந்து மறுபிறவி எடுக்க வச்சிருக்கீங்க நீங்க, என்னோட கேமே டோட்டலா மாத்திட்டீங்க, அதனால வந்துட்டு நான் வந்து ஜெயிச்சு கொடுக்குறேன் சார், நீங்க என்ன ஆனாலும் நான் அவுட் ஆக மாட்டேன். இந்த மாதிரி ஒரு அஸ்வின் எப்பார் மாதிரி ஒரு பிளேயரை 10 IPL டீம்ல எடுக்கலன்னா டேலண்ட் ஸ்கவுட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். இப்ப நீங்களே வந்து ஒரு டீம் ட்வீட் போட்டீங்க, அஸ்வின் எப்பார் ரிமெம்பர் தி கேம். அவரோட கேமே நீங்க பாத்தீங்க இவ்வளவுதான் இருப்பாரு, குட்டையா இருப்பாரு, எவ்வளவு பெரிய 6 அடிப்பாரு, இஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்ட் ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு ஆளு உங்களுக்கு வந்து 10 டீம்ல உங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வ் பிளேயரா கூட ஒரு கான்ட்ராக்ட் வரலன்னா இந்த டேலண்ட் ஸ்கவுட் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னா என்னன்னா, ஒரு தடவை பார்த்தோன்னே ஒரு பிளேயரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும், இவன் செம பிளேயர்ப்பா அப்படின்னா. இதே மாதிரி எங்க டீம்ல இன்னொரு பிளேயர் ஒருத்தர் நீங்க பாத்திருப்பீங்களா, முவல்லா இவன் ஒரு சின்ன பையன். ஆமா ஆமா, அதான் சொன்னேன், அதுதானே இருக்கேன் பீடா. ஒரு இன்னிங்ஸ் நீங்க மெசேஜும் போட்டீங்களே, அவன் கொஞ்சம் நல்ல சீக்கிரமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்ப நீங்க வந்து டக் அவுட்ல உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு திரும்பி பேடப் பண்ணுங்களா. நீங்க எங்கேயோ உட்காந்து நீங்க மெசேஜ் அனுப்பிச்சு சீக்கிரம் இறக்கு. ஒரு சில கிரன்ச் சுச்சுவேஷன் அவங்க மொபைல் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மேனேஜர் என்ன பண்ணும், மொபைலை உள்ளே எடுத்துன்னு போய் தான் பார்க்கணும். அங்கெல்லாம் நீங்க இது பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் த மேனேஜர் கேன் ஹேவ் தி மொபைல். அப்படிங்கும்போது எல்லா டைமும் மொபைலை பார்த்துருக்கோம். டென்ஷன்ல மேட்ச் பார்த்த பிறகு சிஸ்டமே விட்டுருப்பாங்க. செம்ம எக்ஸைட்டிங் டேலண்ட் அந்த சுதர்ஷன் ஒரு போலரு, அவரும் எக்ஸைட்டிங் டேலண்ட். இப்ப பாக்கேதும் நம்ம பேசணுமே, பயங்கரமா விக்கெட் டேக்கர்னு, ஆல்ரவுண்டர் வேற. சோ வந்துட்டு என்ன சொல்றது உங்களுக்கு, இந்த தேஜா ஜிஎஸ்பி தேஜான்னு ஒரு பிளேயர், வெரி டேலண்டட் ஒரு இது. அதுதான் வந்துட்டு என்ன சொல்றது, ஆக்ஷன்ல உட்காந்து டீம் எடுக்கிறதுன்றது ஒரு கலை. அது வந்து நான் அந்த மே 16ஆம் தேதி போய் அந்த ஆக்ஷன்ல நான் உட்கார்ந்த போது எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. ஐயா வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும் லோக்கல் பிளேயர்ஸ பத்தி. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச் அவங்க இவங்க எல்லாரும் 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க டேலண்ட் ஸ்கவுட். நான் தனியால சிங்கம் சூர்யா மாதிரி அப்படியே உட்காந்துன்னு, என் பக்கத்துல ஒரு 3 ஓனர் மூஞ்சியை காட்டணுன்றதுக்காக. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆந்திரா கிரிக்கெட்டை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. டீம் எடுத்தோடனே நிறைய பேர் வந்து கிண்டலா கை கொடுத்தாங்க, குட் லக் ஃபார் யூ பீடா அப்படின்னு. பாத்திரலாம் நீங்க இங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு. அந்த ஃபைனல்ஸுக்கு போனோடனே தான் என்ன எல்லாரும் பார்த்தாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா நான் எந்த மேட்ச்லயும் வந்து நான் பிரசன்டா இல்ல, டக் அவுட்ல இல்ல. அப்படிங்கும்போது ஃபைனல்ஸ்ல போய் நம்ம டக் அவுட்டை உட்காந்து அந்த ஒரு இது சலசலப்பை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நான் டக் அவுட் பக்கமே போல, நான் வெளியில தான் உட்காந்துருந்தேன். மேட்ச் முடிச்ச உடனே தான் நான் உள்ள போனோடனே எல்லாரும் இது பண்ணாங்க, சாதிச்சு காமிச்சிட்டியா நீ அப்படின்னு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னா ஒரு பிளேயரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும். நீங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க, யாரு சார் இந்த பையன் முவலா யுவான் இந்த மாதிரி அட்டிக்கிறான்னு, பாருங்க சார் அவன் எப்படி ஆடுவான், நீங்க கிட்ட சொன்னீங்க முன்னாடி இறக்கி விடுங்க உங்களுக்கு நிறைய தெரியும். அதுவும் நான் ரிப்ளை பண்ணேன், சார் நான் கூட இல்ல டீமோட இருந்திருந்தா பண்ண முடியும், நீங்க சொல்லிட்டீங்கல்ல பாருங்க அடுத்த மேட்ச் அவன் பையன் முன்னாடி ஆடுவான் அப்படின்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் மை செல்ஃப். இந்த மாதிரி ஒரு அன்னோன் டெரிட்டரியிலயும் போய் அவ்வளவு விஷயம் தெரியாம ஒரு பிளேயரை ஒரு 2 வீடியோ பார்த்து அவனை கரெக்டா எடுத்து பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியுமா, எனக்கு சரக்கு இருக்கா, கான்பிடன்ஸ் இருக்கான்னு என்ன நான் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். Imagine if I would have been with the team full time, what would have happened?
So that gives me confidence. Yes, I think I can work அப்படின்றது, but still lot to learn. I'm extremely happy. Before the closing this episode, I have to thank you. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க, பீராக் நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, நீங்க டீம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்னு சொன்னீங்க. அவ்வளவு கான்பிடண்டா எனக்கு சொன்னது நீங்க தான். அங்க பாதி போகாமலேயே நான் சாட்சி காட்டேன்னா, I'm telling you, I'm giving whole credit to you. That's all we have got in this episode. We spoke about India T20 and what they have done. Until we come back, where we have planned for a lot of interesting stories about cricket, which is not involving about the current matches. நிறைய மேட்சஸ் இல்ல, ஒரு சில செம கண்டென்ட் எபிசோட்ஸ்லாம் வருது, அது ஆக்டோபஸோட நம்ம பேச போறோம். Until we come back, thanks a lot for your support. Thanks a lot for your wishes. Thanks a lot. Bye bye.